வரும் தகையோர் வந்தனர். நாட்டின் கண் வாழ்வை துறந்து போய் நான்மறையோர் ஈட்டங்கள் சூழ இருந்தானை காட்டில் பெருந்தகையை கண்டார்கள் பேரழில் தோல் வேந்தர் வருந்தகையார் எல்லோரும் வந்து. நாட்டிடத்தே வாழ்ந்த அரச வாழ்வினை கைவிட்டு சென்று 4 வேதங்களும் பயில்வோரான முனிவர் கூட்டங்கள் தங்களை சூழ்ந்திருக்க காட்டிலே அமர்ந்திருந்த பெருந்தகுதியுடையோனான அந்த தர்மபுத்திரனை பேரழகு பொருந்திய தோள்களையுடைய மன்னவர்களுக்குள்ளே அவன்பால் வரத்தகும் தன்மையுடையோர் எல்லோரும் அக்காட்டினத்தே வந்து கண்டார்கள். வேதவியாசர் வந்தார். கொற்றேவல் தானே குருநாடான் பாலனைத்தான் எச்சு நீர் ஞால திருள் நீங்க முற்றும் வழிமுறையே வந்த மறையெல்லாம் தந்தான் மொழிமுறையே கோத்த முனி. அலைமோதும் வெள்ளப் பெருக்கினையுடைய கடல்களால் சூழப் பெற்றிருக்கும் இவ்வுலகத்தின் அறியாமையாகிய இருள் அனைத்தும் விலகுமாறு முழுதும் வழிமுறையே ஓதப்பட்டு வந்த வேதங்கள் எல்லாம் செயல்படும் இருக்கு ஜசுர் சாமம் அதர்வனம் என திரட்டிச் சேர்த்த முனிவனாகிய வேதவியாசகன் வெற்றி வேலினை கொண்ட படைஞரையுடைய குருநாதரிடத்தே அப்பொழுது தானும் வந்து சேர்ந்தான். தருமன் போற்றினான். மறை முதல்வனி இங்கே வந்தருளப் பெற்றேன் புரவி பெருந்துயரம் எல்லாம் அறவே பிழைத்தேன் யான் என்றான் பேராளி யானை அழைத்தேவல் கொண்ட அரசு. பெருமையுள்ள சங்கர படையினனாகிய கண்ணபிரானையும் தன்பால் அழைத்து தனக்கு தூதாக சென்று வருமாறு ஏவல் கொண்டவன் தர்மராசன். அவன் வேத முனிவனே, நீ இவ்விடத்தே வந்து அருள் செய்ய பெற்றேன். அதனாலே என் பிறவி பெருந்துயரமெல்லாம் முற்றவும் நீங்கி போயினவனாக ஊத்தியும் பெற்றேன் என்று சொல்லியபடி அந்த தேவவியாசனை வரவேற்று போற்றினான். வருந்தியது ஏனோ, மெய்த்திரு வந்துற்றாலும் வெய்த்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ள துறவோனே, சித்தம் வருந்தியவான் என்னென்றான் மறைமலையால் உள்ளம் திருந்தியவான் மைத்தவத்தோன் தேர்ந்து. பெருமை வாய்ந்த தேவ ஞானத்தினாலே தன் உள்ளம் செம்மை பெற்ற யாவரும் விரும்பும் உண்மை தவத்தோனாகிய அந்த தேவவியாசன் தருமபுத்திரன் முகக்குறிப்பினை ஆராய்ந்தான். நிலையான செல்வங்கள் வந்தடைந்தாலும் வெம்மையான துயரங்கள் வந்தடைந்தாலும் விருப்பு வெறுப்பு ஆகியவையின்றி ஒரே தன்மைத்தானாகவே இருக்கின்ற உள்ள பண்பினை உடைய வலிமையாளனே, நின் உள்ளம் இப்போது கலக்கம் அடைந்ததற்குரிய காரணம்தான் என்னவோ?